பாண்டிநகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு தமிழகத்திலே வந்து 2வது பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கீழம்பாக்கமும் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பெரிய லெவலில் வந்து மாற்றிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் 2004 இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டினப்போ அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. சவுத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டாக அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு சமூக விரோதிகள் கையில் எங்கே பார்த்தாலும் மது பாட்டில்களும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்லுமே வந்து உடைந்து மேல் கூரை எல்லாம் உடைந்து ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு நிலைக்கு வந்து மதுரை மாட்டுத்தாவணி வந்து தள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு கழிவறைகள் வந்து நம்ம மாட்டுத்தாவணியில் வந்து பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக 15.50 லட்சத்தில் வந்து இப்போ இந்த ஒரு அதாவது ரெனிவேஷன் ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து பஞ்சப்பூர் அளவுக்கும் நம்ம கீழம்பாக்கம் அளவுக்கும் வந்து இந்த வேலையை வந்து பார்க்கல. இப்போதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாகர்கோவில் கன்னியாகுமரி வழித்தடங்கள் சொல்லக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டை மட்டும் இடித்து ரெனிவேஷன் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்த கட்டமாக அனைத்து பிளாட்ஃபார்ம் வேலைகளும் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. வெகு விரைவில் வந்து நம்ம மதுரை மாட்டுத்தாவணி வந்து அவுட்டர் ஏரியாவுக்கு போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இன்று மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.